வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளில கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டுருக்கோம்னா வேளச்சேரியில் என்னடா அந்த ஃபுட் கார்னிவல் பிளேஸ் ஒன்று இருக்குது. அது கோரா கார்னிவல் பிளேஸ் ஒன்று இருக்குது. அங்கே அனிருத் வந்து நான் கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லி போகணும்னு சொன்னதுனால நான் அனிருத் அப்புறம் அம்மா 3 பேர் கிளம்பிருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஆட்டோவில் தான் போகிறோம். ஆட்டோ அது வந்து ஃபஸ்ட்டு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட்டு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். நான் அது வரைக்கும் போனதில்லை, நான் ஜஸ்ட்டு பார்த்துருக்கேன். அன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரப்போ ஸ்டேஷனில் இறங்கி வேளச்சேரி வழியாக தான் வந்தோம். அப்போ தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் அந்த பிளேஸை பார்த்தேன். சரி ஓகே இன்னைக்கு போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு, எக்ஸ்ப்ளோர்னால் ஜஸ்ட்டு ஏதாவது ஃபுட் இருக்கா பார்த்து சாப்பிட்டு வர போகிறோம். அதுதான் வேளச்சேரி ஸ்டேஷனுக்கு எக்ஸாக்ட் இங்கே வேளச்சேரி ஸ்டேஷன்னா இந்த இடத்துல இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. நாங்கள் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. என்ன சாப்பிடணும்னு கூட டிசைட் பண்ணிட்டாங்க. என்னென்ன சாப்பிட்றோங்கிறத பார்க்கலாம். வந்துட்டோம். எல்லோரும் ரொம்ப நேரமாக ஆட்டோக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அம்மா வந்து வாப்ரியா வந்துச்சு சொல்கிறாங்க. வழி மேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கோம் ஆட்டோக்காக. நீ ஆட்டோ நம்பர் பார்த்தியா? அதுதானா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோரா கார்னிவல் வந்தாச்சு. இதுதான் ஆக்சுவலாக வெளியில் நிறைய கடை இருக்குது. கோரா ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆஃபர், பை 2 get 1 ஃப்ரீ ட்ரெஸ்ஸஸ்லாம். அதுக்கப்புறம் இங்கே பபிள் பிளெண்ட் இருக்குது. இதுதான் பார்த்துட்டு பபிள் டீ குடிக்கணும்னு அனிருத் சொல்லிட்டு இருந்தான். கெஃபே ரணதீரான்னு போட்டிருக்கு. சுத்தமாக யாருமே இல்லை. ஒருவேளை உள்ளே போய் பார்த்தா தெரியுமோ என்னமோ. இந்த பக்கம் இளநீ கடை இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு கடை. நீங்களாம் வந்திருப்பீங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் டைம். நிறையா நான்வெஜ்ஜுக்கு ஆப்ஷன் இருக்குது. வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. தெரியல எங்கே சாப்பிட்றதா இல்லையா அப்படின்னு பார்த்துன்னு இருக்கோம். இங்கே எதுவும் இல்லை, நீ ஜஸ்ட்டு மசாஜ் போல் இருக்குது. வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம். எங்கே போகிறதுனே தெரிலங்க. ரணதீராங்கிற கடை இது வெஜ்ஜு. இந்த ரணதீராங்கிற கடை வெஜ்ஜு. இங்கே ஏதோ வெரைட்டிஸ் ஆஃப் தோசை அண்ட் இட்லின்னு ஒன்று இருக்குது. மேலே கேம் ஜோன் இருக்குது போல இருக்குது. மேலே கேம் ஜோன் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறப்ப பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளே அந்தளவுக்குலாம் இல்லை. இங்கே வந்து ஐஸ்கிரீம் கடை இது. அம்மா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வருது? சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேறு என்ன வேலை வந்தாச்சு. நல்லா ஒரு 1.5 மணி நேரம் சுற்றிட்டு போகும். மேலே ஏதோ கேம் ஜோன்லாம் இருக்குது. இது உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கேம் ஜோனில் பர்த்டே பார்ட்டி நடக்குது. கோரா கேம் ஜோனுங்க. இது தான் கோராவோட கேம் ஜோன். பக்கெட் பால், கேன் ஸ்மாஷ், பலூன் பிளாஸ்ட், என்னென்னமோ கேம்ஸ் இருக்குது. இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு. ஃப்ராகு, ஷூட்டிங் கேம்லாம் இருக்குது. போக்கி பேண்ட் டாய்ஸ்லாம் இருக்குது. மாலில் இருக்கும்ல அதே மாதிரி எல்லா கேம்ஸும் இருக்குது. காரு ஃபீனிக்ஸில் இருக்குமே, ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி ப்ளே ஏரியாவில் அதே மாதிரியே இருக்குது. அனிருத் விளையாடணும்னு சொல்லுவானான்னு தெரில, கேட்பான் அவன்கிட்ட. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேம் கார்டோடது. நான் வந்து 1000 rupeesக்கு மட்டும் பண்ணலான்னு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா 1000க்கு மட்டும் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பே பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு கேம் கார்டு தான் கொடுக்குறாங்க. நம்ம ஜஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு என்னென்ன கேம் வேணுமோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உனக்கு தெரியுமா அந்த கேம் எப்படி விளையாடணும்னு?
பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹே அனிருத் இந்த கார் கேம் விளையாட போறோம். கார் கேம் விளையாடி கொண்டிருக்கிறான். அனிருத் பாத்தீங்கன்னா 4th பிளேஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கான். இது இந்த கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஜாலியா போகுது. கீழே ஆக்சுவலாக நிறைய பால் விடுமா, அதை எடுத்து எடுத்து உள்ளே போட்டால் அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்ஸ் அண்ட் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணு சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணு. அனிருத் ஃபாஸ்ட்டாக பண்ணு. இது உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிக்கெட்ஸ் வந்திருக்கு அனிருத்துக்கு. என்னமோ எவ்வளோ தெரியல. பாஸ்கெட்பால் ட்ரை பண்ணுவோமா? வரும் வரும் வெயிட் பண்ணு. ஐ திங்க் 3 சான்சஸ் நினைக்கிறேன். ஓ இட்ஸ் ஓகே. அடுத்து ட்ரை பண்ண. இது ஏதோ கரெக்டாக அந்த பாருங்களேன், அந்த ஸ்க்ரீனில் பால் தெரியுது பாருங்க, அதில் கரெக்டாக நடுவில் அடிச்சாதான் போகும். சூப்பர் 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 சூப்பர். இருக்கு, இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெயிட் பண்ணு. ஏன் அவசரப்பட்டு போட்ட? ஓகே வெயிட் பண்ணு. அவ்வளோதான். அனிருத் பார்த்தீங்கன்னா இப்போ ஜோம்பி ஷூட்டிங் கேம் விளையாடிட்டு இருக்கோம். கரெக்டாக ஷூட் பண்ண அனிருத். கரெக்டாக ஷூட் பண்ண. கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் கண்ணை. நீ வந்து வால்ல ஷூட் பண்ற, அவங்கள ஷூட் பண்ண. கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன் கண்ணா. பார்த்து கேர்ஃபுல்லா இரு.
அனிருத் பாத்தீங்கன்னா விளையாடி வின் பண்ணிருக்கான். என்ன காட்டு? அவகேடோ. அவகேடோ பென்னா. சூப்பர். ஹாப்பியா? வேர்த்திருக்கு பாரு. செம்ம ஜாலியா விளையாடுறான். என்ஜாய் கர. நீ ஜாலியா இருந்தல்ல, அவ்வளோதான். இங்கே பர்த்டே பார்ட்டிலாம் கூட நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நான்வெஜ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அனிருத் பார்த்தீங்கன்னா பீஸா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போதான் ரெடி பண்ண போனார் அண்ணன். சூப்பரான பீஸா தோசை ரெடி ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லான பீஸா தோசை, நிறைய சீஸ்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. என்னது? ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு என்னது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ஒரு பாதாம் பால் வாங்கியிருக்காங்க. அந்த டீ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற அந்த கப் எடுக்கிறாங்க பார்த்தியா, அந்த கப்பு நல்லா சுட சுட இதில் இருக்கும். இதில் அந்த டீ அந்த இதில் இது வருது பாரு. வச்சுட்டு போயிடணும். எப்படி இருக்கு? ஏலக்காய் போட்டா டேஸ்டி.
எப்படி இருக்கு அனிருத்? இந்த அனிருத்துக்கு பார்த்தீங்கன்னா சால்டட் கேரமல் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஐஸ்கிரீமில் சால்டட் கேரமல் இருக்கா சால்டட் கேரமல் இருக்கான்னு கேட்டுட்டு இருப்பான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இப்போ நிறைய கும்பல் வந்துடுது பாருங்க, ஃபுல்லாக இருக்கு. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக வெளியில. வெல்கம் பேக் டு மை பார்ட் ஆஃப் த சேனல் வேர் ஐ ஸ்பீக் forever. இவங்க பேச மாட்டாங்க, இவங்க கொஞ்சம் பேசுவாங்க நடுவில். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோரா கார்னிவல் போயிட்டு வந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம அனிருத் கிட்ட கேட்கலாம். இவன் தான் பிடுங்கிட்டே இருந்தான், போகணும்னு சொல்லிட்டு. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவன் சொல்லுவான். எப்படிடா என்ஜாய் பண்ணியா? டோட்டலி வர்த்து. இல்லை பபிள் டீ இருக்குது, சால்டட் கேரமல் இருக்குது, தேவையான எல்லாம் இருக்குது. ஃபுட் கோர்ட் மட்டும் இருக்கும்னு நினச்சி ஜாலியாக போனீங்கன்னா அது கேம் செக்ஷன் இருந்து அது ஆர்கேட் கேம்ஸாக இருந்தது. இன்னொரு அதிர்ச்சி, அதுக்கு மேலே இன்னொரு அதிர்ச்சி, அதுக்கு மேலே சந்தோஷம். அனிருத்தெல்லாம் பேச விட்டோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பேசுவான். செம மழையாக இருக்குது இன்றைக்கி சென்னையில். நான் தான் பின்னாடி கொடியெல்லாம் போட்டு நான் துவைச்ச ட்ரெஸ் எல்லாம் உணர்த்திருக்கேன். ஜாலியாக இருந்ததுங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரியே நீங்கள் வந்து கோரா கார்னிவல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து கேஷே அக்செப்ட் பண்ணுறது இல்லை. எய்தர் கார்ட் பேமெண்ட் இல்லைனா வந்து ஜிபே மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. எனக்கு அது நல்லா தெரியும். ஜிபே மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. நான் வந்து நம்மளை பேசவே விட மாட்டான், அவனை பேசின்னு இருப்பான். இன்னைக்கு அவங்க வந்து அது தெரியாம என்ன ஆச்சு, அவங்க இன்னைக்கு தான் காசெல்லாம் எடுத்துன்னு போனாங்க. ஆக்சுவலாக என்னாச்சு, நான் எப்போவுமே ஜிபே தாங்க. புனேலெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா கூட ஜிபே பண்ணலாம். பட் இங்கே சில இடத்துல ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கேஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஈவன் நம்ம ஆட்டோவில் கேப்லலாம் கூட. ஸோ நான் யோசித்தேன், சரி ஓகே இன்னைக்கு கையில் இருக்கிற பைசாவெல்லாம் செலவு பண்ணிடலாம், இதுக்கு அக்கௌண்ட்லேருந்து நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நீ கேஷ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு கேஷ் கொடுத்தேனான்னு அவங்க சொன்னாங்க. இல்லை மேம் கார்டு இல்லை ஜிபே மட்டும் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களோட டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக போச்சு. அதே மாதிரி சென்னையில் இன்றைக்கி மழையில் ஆனாலும் நாங்கள் மாட்டல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நாங்கள் உள்ளே இருக்கிறப்ப தான் மழை வந்தது. அப்புறம் மழை நின்றுச்சு, நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க. அது ஆமாம் வந்துருச்சு, எதுவும் உளறிட்டான். சரி ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா எல்லாரும் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.